அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அபியான் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸ் வீட்டிலே செய்ய போகிறோம். நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம முறுக்கெலாம் புளிரோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வீட்டில் நூடுல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். முதல்ல அதில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். முறுக்கு புளியறதுல வச்சு நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம பசங்களுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இதை நம்ம ஃபுல்லாக எடுத்து நம்ம வடிகட்டி பச்சை தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி நம்ம கழிச்சு வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம நல்லா ப்ரௌனிஷாக வர இருக்கும், நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மசாலாங்க கூட அதிகமாக சேர்க்க வேணாம். நான் செய்கிற இந்த மெத்தட்லேயே நீங்களே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்க விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வதங்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதை 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா போதும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நம்ம ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை நான்வெஜ்ஜோ எதுவும் சேர்க்குறதில்ல, அப்படியே செய்யலாம். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்குது நூடுல்ஸு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இதே மெத்தடில் செய்யுங்க. நீங்களும் வீட்டில் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபியான் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.